காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்றே பார்த்தோம், பாண்டியன் அண்ட் கோமதி வந்து அவங்க அண்ணனுங்க கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. லைக் பாண்டியன் கேட்குறாரு, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையாடா, உங்கள் தம்பியோட கல்யாணத்தை நிறுத்திட்டு இவ்வளோ தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, இதில் நாங்கள் அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் தான் அசிங்கப்படணும், சொந்த தம்பியோட வாழ்க்கையை அழிச்சிட்டோம், நீங்கள் தாண்டா அசிங்கப்படணும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அண்ட் கோமதியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி வைங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இப்படி என் புருஷனையும் என் தம்பியும் அசிங்கப்படுத்திட்டானுங்க இல்லையா, என் புருஷன் மேலே இருக்க கோபத்தில் இப்படி என் தம்பி வாழ்க்கையை அழிக்கிற நினைக்கிறானுங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை. அப்போ நம்ம முத்துவேல் சொல்கிறாரு, நான் உன்கிட்ட பேசுகிறேன்டா பழனி, நீ வாடா, என் கூட வாடா, நீ இவங்க கூட இருந்து இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம், நீ ஏன் தம்பி, உனக்கு யாரா அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, என் கூட வாடா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ என் கூட வந்தனா இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், நீ என் கூட வாடா அப்படின்றாரு. ஸோ நம்மளோட பழனியும் 2 ஸ்டெப் மூவ் ஆகுறாரு. அப்படியே நம்ம கோமதி பாண்டியனுக்குலாம் ஷாக்கு, என்னடா அண்ணன்கிட்ட போயிடுவான் போல இருக்கே அப்படின்ட்டு. பட் அவர் இருந்துட்டு, அண்ணன் எப்படி உன் கூட வந்தா அப்படின்னா நீ என் கல்யாணத்தை நல்லா பண்ணி வைப்ப, அழகான பொண்ணாக பார்த்து நல்ல பொண்ணாக வசதியான குடும்பம் பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வைப்ப. ஆமாண்டா அப்படின்னு முத்துவேல் சொன்னதும், சரி நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கே போயிட்டேன் அப்படின்னா எங்களை பிரிச்சிருவியா, இல்லை எங்களை கொண்டு போட்டுருவியா? ஸோ உனக்கு என் மேலே பாசம் கிடையாது, உன் தம்பி மேலே, உன் தம்பி வாழ்க்கை மேலே உனக்கு பாசம் கிடையாது, என் மச்சானை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்னை வந்து கல்யாணம் வரைக்கும் நிச்சயத்துக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தினியா, அந்த இடத்துல கூனி குறுகி நான் உட்காந்துருந்தேன், எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு தெரியுமா, எனக்கு இவ்வளோ நாள் கல்யாணமே ஆகலை, நான் அதுக்காக கூட வருத்தப்படலை, ஆனால் நிச்சயதார்த்தம்னு சொல்லி அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டிலேருந்தே வரல, அதுக்கு நீ ஒரு காரணம் போது எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு தெரியுமா, உன் கூட அண்ணன் நான் பாசமாக தான் இருந்தானே, நீ எப்படி நினச்சிருக்க, என் மச்சான் நான் அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், அப்படி இருக்கிற உன் கூடலாம் நான் என்றைக்குமே வரமாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டார். அண்ட் மறுபடியும் கோமதியும் பாண்டியனும் சரி அதே மாதிரி திட்டிட்டு, நீங்களாம் எங்கடா ஊர் உலகம்லாம் உங்களை தாண்டா பார்த்து காரி துப்பா போகுது, சொந்த தம்பி கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு ஊர் உலகம் உங்களை தான் திட்டுன்ட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ராஜி கேட்குறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ராஜி சொல்கிறாங்க, சே ஏன் இவனுங்களாம் இப்படி இருக்கிறானுங்க, இவனுங்களுக்குலாம் என்ன அப்படின்னா இவங்க சொல்கிறதெல்லாம் 4 பேர் நம்புறானுங்க, அந்த இதில் தான் இவனுங்களாம் ஆடிட்டுருக்கானுங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்போ பாண்டியனும் சொல்கிறார், ஆமாம்மா உண்மைதான், அது ஒரு 100க்கு 100 உண்மைதான், நான் பொண்ணு வீட்டில் சொல்லிட்டு வந்தேன், ஆனால் இவனுங்க பேச்சு கேட்டுட்டு அவனுங்க நிறுத்திட்டானுங்க இல்லையா, உங்கள் அண்ணனுங்க பேச்சை கேட்காதவனுங்களும் இருக்கானுங்க, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பார்த்துருக்கணும், இவனுங்க பேச்சு நம்பி இந்த பையனோட வாழ்க்கை அப்படி அழிச்சிட்டாங்களே அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அங்கே உள்ளே வந்துட்டு பழனி போயிட்டார், பசங்க சுற்றி அவரை கன்சோல் பண்ணிகிட்ருக்காங்க. மாமா விடு மாமா, இப்போ இதுவே நம்மக்கிட்ட வந்து பொண்ணு வீட்டில் யாரை பற்றியோ பொண்ணு வீட்டுக்காரங்களை பற்றி நம்மகிட்ட தப்பாக சொல்லியிருந்தா நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், நம்பியிருப்போமா, அப்படிலாம் இல்லை, நம்மளுக்கு விசாரிச்சு தான் எதாவது பண்ணுவோம், ஆனால் இவனுங்க எடுப்பிலே வந்துட்டு வேண்டாம் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொல்கிறானுங்கன்னா இவனுங்களாம் நமக்கு வேண்டாம் மாமா, அந்த பொண்ணுக்கு உனக்கு ஃபிட் இல்லை மாமா, விடு மாமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பாண்டியன் அண்ட் கோமதி வந்துட்டு பழனியை கன்சோல் பண்ணுறாங்க. ஸோ பாண்டியன் சொல்கிறாரு, விடுடா இந்த பொண்ணு இல்லைனா என்ன, உனக்கு நான் வேறு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுதோ இல்லையோ, உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து, உனக்கு மனசை பிடிச்ச நல்ல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின் போது பழனி சொல்லிட்டார், மாமா எனக்கு இதுக்கு மேலே கல்யாணமே வேண்டாம், ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின் போது, வேண்டாம் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அங்கே போய் நிச்சய இடத்துல உட்காந்து அசிங்கப்பட்டது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இனிமேல் கல்யாணமே வேண்டாம், தயவு செஞ்சு இதை பற்றி யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு. ஸோ என்னடா இப்படி சொல்கிறேன் போது, ப்ளீஸ் என்கிட்ட இதை பற்றி யாரும் இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உடனே கடைக்கு கிளம்பிட்டார். பாண்டியனுக்கு ஷாக்கு, டே எதுக்கு இப்போ நீ வர கடைக்கு தான் பாதி நாள் லீவ் விட்டுருக்குல, நீ வீட்டிலே இரு சாப்பிட்டு தூங்கு அப்படின்போது, இல்லை மச்சான் இங்கே இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும், நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்போ கோமதி சொல்கிறாங்க, செந்தில் நீயும் போ, அவன் தனியாக போனால் ஒரு மாதிரி இருக்கும், நீயும் போ அப்படின்னு அவரும் கிளம்பிடுறாரு. அப்புறம் பாண்டியன் சொல்கிறாரு, ஆமாம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றக்காக எல்லாரும் கடைக்கு வருவானுங்க, அவனை கேள்வி கேட்பானுங்க, நானும் கடைக்கு போகிறேன்னு பாண்டியன் கடைக்கு போயிட்டார். ஸோ கடையில் பார்த்தோம் அப்படின்னா பொருள் வாங்க வர்றவங்க ஒவ்வொருத்தராக வந்து பாண்டியன் கிட்டே கேட்குறது, இல்லைன்னா பழனி கிட்டே கேட்குறது, என்ன பழனி உனக்கு நிச்சயம் நின்று போச்சாமே, பாண்டியன் இப்படி என்னாச்சு அவனுக்கு கல்யாணம் நின்று போச்சாமே அப்படின்போது பாண்டியனுக்குலாம் கோபம் வந்துருச்சு. என்ன நீங்கள் கல்யாணம் நின்று போச்சுன்றீங்க, நிச்சயம் தானே நின்று போச்சு, அதுவும் நிச்சயம் ஒன்று என் மச்சானை பிடிக்காததுக்காகலாம் நிற்க போகல, அவங்க அண்ணன் என் மச்சான் என்ன தண்ணி அடிக்கிறான் தம் அடிக்கிறான் இல்லை வேறு ஏதாவது தப்பான இதில் இருக்கான் அப்படின்றதுக்காக கல்யாணம் என்ன போச்சு, அதெல்லாம் கிடையாதுல்ல, அவங்க அண்ணனுக்கு கொழுப்பெடுத்து போய் அந்த கல்யாணம் நிறுத்தியிருக்கானுங்க, அதுக்கே என் மச்சான் என்ன பண்ண முடியும், கேட்குறதா இருந்தால் போய் அவனை கேளுங்க, உங்களுக்கு அவ்வளோ அக்கறை என் மச்சானோட கல்யாணம் நின்று போச்சு நிச்சயதார்த்தம் நின்று போச்சு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அவனுங்களை போய் கேளுங்க, சொந்த தம்பி வாழ்க்கையை அழிச்சிட்டிங்களடா அப்படின்னு அவனை போய் கேளுங்க, உங்கள் அக்கறையெல்லாம் இங்கே தேவையில்லை போங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் அவங்கள விரட்டி விடுறாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பழனிக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, பட் பெருசாக காட்டிக்க மாட்டார். அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, எதுக்குடாண்டா உனக்கு கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன், நீ வந்தனா துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஒருத்தரும் வருவானுங்க,
அப்படின்போது நம்ம பழனி சொல்கிறாரு, என்ன மாமா பண்ண முடியும், அதுக்காக நான் வராமலே இருக்க முடியுமா கடைக்கு அப்படின்றாரு. கதிர் வராரு, வந்துட்டு இவரை கூப்பிடுறாரு, பழனியை வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கடா அப்படின்போது அதெல்லாம் இல்லை நீ வா அப்படின்றாரு. பாண்டியனும் சொல்கிறாரு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பழனி எல்லாரையும் அனுப்பி விடுறாங்க. எல்லாரும் 3 பேரும் வெளியே போகிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.